ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தகவல் ஃபார் யூ. TCS உடைய NQT டெஸ்ட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து இப்போ வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றின தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது TCS NQT டெஸ்ட்னா என்ன, அது எழுதுறதன் மூலமாக நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அண்ட் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலான்றதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் அது கூடவே எப்படி அப்ளை பண்ணணுன்றதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ்னு சொல்லக்கூடிய டிசிஎஸ்ல இருந்து அவங்க NQT டெஸ்ட், அதாவது நேஷனல் குவாலிஃபயர் டெஸ்ட்ன்ட்டு ஒன்று எப்பவுமே கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த டெஸ்ட்டுக்கான இப்போ ஸ்பெஷல் எடிஷன் TCS NQT டெஸ்ட்டுக்கு வந்து இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2019 அண்ட் 2020 வந்து டிகிரியை வந்து முடிச்சவங்களுக்காக வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டெஸ்ட்டை பற்றின விவரங்கள், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்காக இந்த டெஸ்ட், அதாவது NQT டெஸ்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, TCS அதாவது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் இந்த NQT டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த NQT டெஸ்ட்ல வந்து நீங்க எடுக்கிற ஸ்கோர்ஸை யூஸ் பண்ணி TCSலயோ இல்ல TCS உடைய NQT டெஸ்ட்டை பேஸ் பண்ணி எந்தெந்த கம்பெனிஸ்லாம் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் ஸ்கோர்ஸை வச்சு உங்களால வந்து ஜாபுக்கு ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஒரு கார்பரேட்ல வந்து என்ட்ரி லெவல் ரோல்ஸ்க்கு வந்து நீங்க ஜாயின் பண்ணோம்னா இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணணுன்றதை பத்தி பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் எடிஷன் ஆஃப் TCS NQT ஃபார் TCS ஹையரிங்ல பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் மெயினா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா 2019 அண்ட் 2020ல நீங்க வந்து உங்களுடைய எஜுகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணி இருந்தீங்கன்னாக்கா உங்களால வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இது எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ TCS NQT அப்படின்ட்டு நீங்க உங்களுடைய குரோம்லயோ இல்ல ப்ரௌசர்லயோ நீங்க வந்து டைப் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இதனுடைய TCS அயானுடைய வெப்சைட் வந்து வரும். ஸோ அதுல கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதுல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு இருக்கும். ஸோ ரெஜிஸ்டர் நவ் நீங்க வந்து கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து லோட் ஆகும். ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து TCS உடைய லாகின் ஐடி இல்லைனாக்கா ஃபர்ஸ்ட்ல இருந்து கிரியேட் அக்கௌண்ட், நியூ அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதை கொடுத்து நீங்க வந்து கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி இருக்கவங்க அந்த மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி உள்ள வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். இதுல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டியை பத்தி கொடுத்துருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா only graduates with BE, B.Tech ME, M.tech MCA, MSc degree who are passed out in the year 2019 and 2020, அதாவது 2019-2020ல BE, B.Tech ME, M.tech MCA, MSc டிகிரி படிச்சவங்க வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது கூடவே சில அடிஷனல் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து 60% இருக்கணும். அப்படி இல்லை CGPA இருந்ததுன்னா அது வந்து 6க்கு மேலே இருக்கணும். அட்லீஸ்ட் 6ஆவது இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒன்லி வந்து ஃபுல் டைம் மூலமாக தான் பண்ணியிருக்கணும். அண்ட் பார்ட் டைம் டிகிரிஸ் எல்லாம் முடிச்சிருக்கக்கூடாது. அண்ட் அகடமிக் கேப், அதாவது வந்து கேப் விட்டுட்டு படிச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து 27 மந்த்ஸ்க்கு அதிகமாக வந்து கேப் விட்டுட்டு படிச்சிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் கரண்ட்ல எந்த விதமான அரியர்ஸும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா யாரெல்லாம் இருக்கோ அவங்கள வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம எப்படி வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்னு கேட்கும். ஸோ பர்சனல் டீடைல்ஸில் வந்து உங்களுடைய நேம் அண்ட் இமெயில் ஐடி அண்ட் அது கூட வந்து டேட் ஆஃப் பர்த் அண்ட் உங்களுடைய ஸ்டேட் எதுன்றதையும் மென்ஷன் பண்ணணும். அண்ட் அது கூடவே சிட்டி அண்ட் ஜெண்டர் அண்ட் 10th ஸ்டாண்டர்டுடைய உங்களுடைய ரோல் நம்பரை வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் அது கூட உங்களுடைய மொபைல் நம்பரும் கொடுத்துட்டு OTP ஜென்ரேட் பண்ணிவிட்டு மொபைல் நம்பரை வந்து நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ போஸ்ட் கிராஜுவேஷன் ஆர் கிராஜுவேஷன் இருந்ததுன்னா அதனுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, மேக்ஸிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ஃபில் பண்ணணும். அண்ட் அதனுடைய ஸ்பெஷலைசேஷனை நெக்ஸ்ட் காலமில் வந்து கொடுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த இயர் அண்ட் எந்த மந்த் வந்து பாஸ் பண்ணிங்கன்றதையும் வந்து செலக்ட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டியூஷனுடைய நேம் வந்து அதில் வந்து டைப் பண்ணணும். ஸோ அண்ட் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட் எந்தெந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத பற்றி. ஸோ NQT டெஸ்ட்ன்றது வந்து எல்லாத்துக்குமே ஒரு காமனான டெஸ்ட். ஸோ NQTயில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து எஸ் கொடுத்துக்கணும். ஸோ இது செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கான ஸ்டேட் ப்ரிஃபரன்ஸ் காட்டும். ஸோ எந்த ஸ்டேட்டில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்றது. ஸோ அதையும் வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். அண்ட் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா கீழே வந்து அந்த ஸ்டேட்டில் எந்த சிட்டியில் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அதுவும் வந்து செலக்ட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு பர்சன் இருந்ததுனாக்கா, டிசபிலிட்டிஸ் இருந்ததுன்னா அது வந்து எஸ் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கேப்சாவை என்டர் பண்ணி டிக்ளரேஷனில் கிளிக் கொடுத்துட்டீங்கன்னாக்கா இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களால் வந்து சப்மிட் பண்ண முடியும். அண்ட் இது சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சுட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இவங்க வந்து எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸை உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெயில் உங்களுக்கு ரிசீவ் ஆன அப்புறம் இந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுறப்போ அந்த சிட்டியில் போயிட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதினீங்கன்னாக்கா உங்களுக்கான TCS உடைய நேஷனல் குவாலிஃபயர் டெஸ்ட் உடைய ஸ்கோர் கார்டு கிடைக்கும். அண்ட் அதை யூஸ் பண்ணி உங்களால் வந்து ஜாபுக்கு வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ இது போல இன்ஃபர்மேஷன்ஸை ரெகுலராக தெரிஞ்சுக்கிறதுக்கு தகவல் ஃபாரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாக்கா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் மறக்காம தகவல் ஃபாரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உங்களால் உடனே தெரிஞ்சுக்க முடியும். வேறொரு முக்கியமான தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.